இந்த சனாதன எதிர்ப்பு என்பது ஆதி காலத்திலிருந்தே இருக்கு. அது என்னன்னே தெரியாம அதுக்கு ஒரு கூட்டம் ஜாலரா அடிச்சிட்டு இருக்கு. அந்த கூட்டம் யாரு? அர்ஜுன் சம்பத். சனாதானம் முழங்குறான் தெரியுமா? மக்களை ஏமாற்றுவதற்காக கடவுளின் பெயரால் மதத்தின் பெயரால் மக்களை திசை திருப்பலாம் நினைக்கிறான் தெரியுமா? பேசின ஆடியோ இருக்கு. அது என்ன சொன்னீங்கன்னா, சனாதானம்னா இங்க யாருக்குன்னே தமிழ்நாட்டுல என்னன்னே தெரியாது. தெரியாதுன்னு சொன்ன பவன் கல்யாணுக்கு தெரியுமா சனாதானம் என்னன்ட்டு? சவால் விட்டு கேட்கிறேன். சனாதானத்துக்காக வக்காலத்து வாங்கி பேசிட்டு இருக்காங்க தெரியுமா? அவங்களுக்கு யாருன்னா தெரியுமா சனாதானம் என்னன்ட்டு? பெரிய பேர் அவங்க பேசுறாங்க. இந்த மாதிரி இல்ல, வாய்ப்பே கிடையாது. அப்ப சும்மா பேசுறாங்க. கண்டிப்பா காமெடி பேசிக்கு எப்படி பதில் சொல்லணும்னு தெரியும், அரசியல் ரீதியா எப்படி பதில் சொல்லணும்னு தெரியும், சித்தாந்த ரீதியா எப்படி பதில் சொல்லணும்னு தெரியும். அவர் சொல்லியிருக்காரு என்ன சனாதனம்ன்றது இன்னைக்கு உதயநிதி பேசுனது அல்ல. அந்த கருத்துல இன்னைய வரைக்கும் அவரு பின்வாங்க உறுதியா இருக்கிறார். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது திமுக பேச்சாளர் சைதை சாதிக் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் அவர்கள் நேற்று ஒரு சனாதனம் அழிக்கணும்னு தமிழ்நாட்டில் குறிப்பாக ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு. சனாதனத்தில் அழிக்கணும்னு நினச்சவங்க வேரோட அழிஞ்சு போவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்கள் கருத்து என்ன சார்? எங்கள் கருத்து எங்களுடைய கருத்து என்பதை விட சனாதானம் ஒரு இந்து மதம் சம்மந்தப்பட்டது. சனாதானத்தை பற்றி காப்பாற்று சொன்னவர் ஒரு கிறிஸ்தவ பெண்ணை திருமணம் செய்து கொண்டவர். கேள்வி கேட்பது ஒரு இஸ்லாமியத்தை கேட்கிறீர்கள். இது மூணுமே முக்கோணமா இருக்கு. முதல்ல அந்த முக்கோணத்துல ஒரு கோணம் நீங்க திமுக இல்ல, முதல்ல மூணுமே முக்கோணமா இருக்கு, சம்பந்தம் இல்லாது. 2 மனைவிகளை விவாகரம் செய்துவிட்டு 3வது கிறிஸ்தவ பெண்ணை கிறிஸ்தவ ஆலயத்தை திருமணம் செய்து கொண்டவர். இன்னைக்கு ஏதோ அரசியல் ஸ்ட்ரென்த் எடுக்கணும், இல்லை அரசியலில் ஒரு தன்னை பிஜேபி இந்துத்துவ கொள்கையில் பின்னுக்கு தள்ளணும், இல்லை தான் வளரணும், என்ன நோக்கமோ என்னன்னு தெரியல. அது ஆந்திரா மக்கள் தான் அதை புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும், இல்லைன்னா சொல்லணும். ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்கிறார்கள். அது அந்த லட்டு பிரச்சனை, அதில் ஏற்பட்ட நெய் பிரச்சனை, தேவஸ்தான பிரச்சனை எல்லாமே சுப்ரீம் கோர்ட்டு தோலுரித்து காட்டியிருக்கிறது. நான் அந்த விவகாரத்துக்குள்ள போக விரும்பலை. சனாதன் அங்கே அவர் அசிங்கப்பட்ட காரணத்தினால் அந்த விஷயத்தில், லட்டு விஷயத்தில், திருப்பதி தேவஸ்தான விஷயத்தில் அரசியல் செய்வதற்காக, ஜெகன்மோகன் ரெட்டியை குறிவைப்பதற்காக கோடிக்கணக்கான பெருமாளை வழிபடக்கூடிய பக்தர்களுடைய எண்ணங்களை புண்படுத்திய காரணத்தினால், அவர்களாம் இவர்களை திட்ட ஆரம்பித்த காரணத்தினால், அவர்களாம் இவர்கள் மீது கடுமையான வெறுப்பும் அதிருப்தி உண்டாகிற காரணத்தினால் அதை திசை மாற்றுவதற்கு இன்னைக்கு இந்த சனாதான பேச்சை திருப்பி எடுத்திருக்கிறார். நான் பணிவோடு கேட்பது, ஆந்திர முதலமைச்சர் சொன்னது 2 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த லட்டு பிரச்சனை நடந்தது அப்படின்னு அவர் சொன்னார். எனக்கு ஒன்றும் புரியல. 2 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த அந்த லட்டு பிரச்சனைக்கு இவர் இப்போ போய் என்ன அந்த கோயிலில் பண்ணாரு, என்ன யாரை ஏமாத்துறாரு, யாருக்கு அதில் பூ சுத்துறாருன்னு தெரியல. அது அந்த மக்களுக்கே வெளிச்சம். சரி, சனாதனத்தை பற்றி பேசினாங்க. சனாதனம்ன்றது இன்னைக்கு உதயநிதி பேசுனது அல்ல. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று சொன்ன வள்ளலார் பெருங்கதை சொன்னதைத்தான் உதயநிதி சொன்னார். அயோத்திதாசர் பண்டிதர் சொன்னதை தான் உதயநிதி சொன்னார். ஐயா சவுந்தரபாண்டியன் சொன்னதை தான் உதயநிதி சொன்னார். தமிழ்நாட்டில் ஒரு 2 ஆண்டு காலம், ஒரு 200 ஆண்டு காலம், 300 ஆண்டு காலத்துக்கு முன்னால், 500 ஆண்டு காலத்துக்கு முன்னால் தமிழ் சித்தாந்த மரபு கொண்டவர்கள் சொன்னதை தான் உதயநிதி என்ன சொன்னாரே தவிர புதுசாக ஒன்றும் சொல்லலை. அந்த கருத்தில் இன்னைய வரைக்கும் அவர் பின்வாங்க உறுதியாக இருக்கிறார். இல்லை, அதுக்காண்டி கர்நாடகா நீதிமன்றத்தில் போய் நான் தனிப்பட்ட கருத்துன்னு கூட சொன்னார். இல்லைங்க, வழக்கு இருக்குது. அவருடைய பேச்சு அவர் எந்த நோக்கத்துக்கு சொன்னார் உங்ககிட்ட ஒன்றும் விளக்க சொல்லலை. அவர் சனாதன தர்மம், பெண்ணடிமையை பற்றி பேசினார். ஏற்றத்தாழ்வுக்கு சனாதன தர்மம் பெண்ணடிமைக்கு எதிராக, பெண்ணடிமை ஊக்குவிக்குது, இப்படி பல்வேறு காரணங்கள் சொன்னார். இதுக்காக தான் நான் பேசினேன் அப்படின்னார். இன்னைக்கு நாங்கள் கேட்பது, இன்னைக்கு வளர்ச்சியை பற்றி பேசுங்க, பெண் கல்வியை பற்றி பேசுங்க. தமிழ்நாடு முன்னேறி இருக்கு, தொழில்துறையில், பொருளாதாரையில், ஊரக வளர்ச்சித்துறையில் பல்வேறு சாதனை செய்து கொண்டிருக்கிறோம். அதை பற்றி பேச யாரும் முன் வரலை. கடந்த 10 ஆண்டு காலம் ஆட்சியை விட்டு இந்த 11 ஆண்டு காலத்தில் ஒன்றிய அரசு பல்வேறு துறையில் தோல்வி அடைந்திருக்கிறது. அதை பற்றி பேச யாரும் முன் வரல. எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கிற பொழுது தமிழ்நாட்டில் எப்படி பவர் ஸ்டார் எப்படி இருக்காரு? பவர் ஸ்டார்னா தமிழ்நாட்டில் யாரு? ஒரு நகைச்சுவை நடிகர். இவனு இறங்கி சொன்ன ஒரு காமெடி பீஸ். அந்த மாதிரி ஆந்திராவில் பவன் கல்யாணம் ஒரு காமெடி பீஸ், அவ்வளோதான் எடுத்துக்கணுமே தவிர அவருடைய இந்த வாதத்திற்கு அவர் தன் மீது வெளிச்சம் பட வேண்டும்
உண்மையை சொல்லணும்னா இவங்க வந்து திருப்பதி தேவஸ்தானத்துக்கு பெருமாள் கோயிலுக்கும் லட்டுக்கும் ஏதோ நல்லது பண்ணுறதா நினச்சிக்கிட்டு பல கோடி மக்கள் பக்தருடைய மனதை புண்படுத்தியிருக்கிறாங்க. இருக்கட்டும், நம்ம அந்த அரசியலுக்குள்ளே போக வேண்டாம். ஆனால் இதில் குறிப்பாக என்ன சொல்லப்படுதுன்னா, அவர் தமிழகத்தில் ஒருத்தர் சொல்கிறான்னு திரு உதயநிதியை சொல்கிறாரு. முதல்ல சனாதானம்னா என்ன சார்? அது நீங்கள் ஒரு 2 லைனில் எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் என்னவோ புரிஞ்சு வச்சுருக்கீங்க சனாதானம்னா என்ன? சனாதானம்னா என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும் என்கிட்ட கேட்குறீங்களா? சனாதானன்ட்டு உதயநிதி இப்படி பேசிட்டாரு, பவன் கல்யாண் இப்படி சொல்லிட்டாரு, அவர் பெங்களூர் நீதிமன்றத்தில் இப்படி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு சொன்னீங்கல்ல, உங்களுடைய பார்வையில் நான் கேட்கல. அவரவர் பார்வைக்கு தனியெல்லாம் கிடையாது. இன்னைக்கு சனாதானத்துக்கு வக்காலத்து வாங்கி பேசிட்டு இருக்கிற யாருக்குமே சனாதானம் என்னன்னு தெரியாது. சனாதானத்தை பற்றி வள்ளலார் என்ன சொல்லியிருக்கிறார்? ஒரு நிமிஷம் இருங்க. வள்ளலார் என்ன சொல்லியிருக்கிறார்? சைவ மதத்தை பின்பற்றோம். சனாதானத்தை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாங்க? மற்ற தமிழ்நாட்டில் இருந்த பல ரிஷிகள் இல்ல பல தமிழ் பண்டிதர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க? இந்துக்கள் சார்ந்தவர்களே. நான் வந்து எங்க சனாதானத்தை பற்றி கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் வந்து கருத்து சொல்ல முடியாது. அது அவங்க வேலை கிடையாது. வள்ளலார் இந்து தானே, அல்லது மாற்று கருத்து இருக்கா? அவர் என்ன சொன்னாரு? முன்னாடி இந்த தவத்திரு குண்டக்குடியாடியார் என்ன சொன்னாரு அப்படின்னு இங்கதான் பேசணுமே தவிர எந்த சனாதானத்தை அம்பேத்கர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்ப இருக்காங்களா? இல்ல, எந்த சனாதானத்தை பெரியார் எதிர்த்தார். அதாவது வச்சுங்க, இது இன்னைக்கு வந்து பாலிடிக்ஸ் இல்லை. இன்னைக்கு பிஜேபிக்கும் திமுகவுக்கும் பிரச்சனை, அதனால வந்து இப்படி முரண்படுறாங்க, அதனால திட்டுறாங்க. முட்டாள்தனமான சிந்தனை. இந்த சனாதான எதிர்ப்பு என்பது ஆதி காலத்திலிருந்தே இருக்கு. அது நான் உதாரணம் சொன்னேன். நமக்கு தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லணும்னா வள்ளலார் வந்து உதாரணம் சொன்னேன். இவருடைய ஸ்பீச்சில் இவங்களுடைய புத்தகம்லாம் எடுத்து படிங்க. அவங்க இப்படிலாம் எதிர்த்து அப்போ இன்னமும் இருந்துட்டு இருக்குன்னு சொல்றீங்களா? தமிழ்நாட்டில் சனாதனம் அனைத்து ஜாதியில் அர்ச்சகர் ஆகலான்னு திமுக சட்டம் போடுது. அது சனாதனம் எதிர்க்கிறது. பட்டியலின மக்களையோ அல்லது பிற்பட்ட மக்களையோ மிகவும் பிற்பட்ட மக்களையோ அனைத்து ஜாதியில் அர்ச்சகர் ஆகலன்னா எல்லா ஜாதிகாரனும், நாடாரு, தேவர், முக்குளத்தூர், வன்னியர், செட்டியார், மோலியார், நாயுடு எல்லாம் சேர்ந்தவங்க தானே அனைத்து ஜாதியினரும். அதில் இருக்கிறவங்க அர்ச்சகராகலான்னு சட்டம் போடுறாங்க. அதை எதிர்த்தது யார்? யார் எதிர்த்தாங்க? நீதிமன்றத்துக்கு வழக்கு போட்டது யார்? சொல்லுங்க, அதையும் சொல்லுங்க. யார் எதிர்த்தாங்க? அதே சனாதனவாதிகள் தான் போட்டாங்க. அதைத்தான் சொல்லுகிறோம். இது திராவிடம் என்பது, திராவிட மாடல் என்பது எல்லோருக்கும் எல்லாமே சமதர்மம், சமுதாயம் எல்லாமே ஈக்குவல் சொல்றோம். அது அவங்க இல்லைன்னு மறுக்கிறாங்க. இங்கதான் பிரச்சனையே. அதுக்கு வச்ச பேர், அதாவது வேற வேற இது இருக்கலாம், அதுக்கு வச்ச பொதுவான பெயர் எல்லாரும் வரக்கூடாது, சமமா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறத சனாதானம். இல்ல, நீங்க சொன்னீங்க அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம், அதை வந்து ஒருத்தர் எதிர்க்கிறாங்க, அப்ப அதுலதான் அது சனாதனம் இருக்குன்னு சொல்றீங்க. இல்ல, எதிர்க்கிற நோக்கம் என்ன? எதிர்க்கிற நோக்கம் இவருக்கு திறமை இல்ல அப்படின்னு சொன்னா வேற விஷயம். இவருக்கு வேத மந்திரம் ஓத தெரியல அப்படின்னு சொன்னா வேற விஷயம். அவங்க சொல்றது பிறப்பால் எதிர்க்கிறாங்க. அந்த குறிப்பிட்ட பேர் எதுக்குறாங்கன்னு சொல்றீங்களா? அப்ப அவருக்கானதான் அந்த சனாதனமா அப்படி எடுத்துக்கலாமா? நீங்க இல்ல எல்லா இந்துக்களும் இருக்கிறாங்க, பரவாயில்ல, எல்லா சமூகத்திலயும் இந்துக்கள் இருக்கிறாங்க. நீங்க சொன்னீங்க நான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொண்டு வரும்போது ஒரு குறிப்பிட்டரை வந்து எதுக்குறாங்க அப்படின்னு சொன்னீங்க. அப்ப அவங்க தான் சனாதனத்தை வந்து ஆதரிக்கிறாங்க, ஆதரிக்கிறாங்க. அது என்னன்னே தெரியாம அதுக்கு ஒரு கூட்டம் ஜால்ரா அடிச்சிட்டு இருக்கு. அந்த கூட்டம் யாரு? அர்ஜுன் சம்பத், இந்து முன்னணி. விபி சிங் அரசு கவிழ்க்கப்பட்டது என்ன காரணம்? என்ன ரீசன்? இப்ப இருக்க யாருக்கு தெரியும்? ஒரே ரீசன் தான். அவர் பிற்பட்ட மக்களை, மிகவும் பிற்பட்ட மக்களை கை தூக்கி விட்டார், சட்டத்தை நிறைவேற்றினார், மண்டல கமிஷனை அறிமுகப்படுத்தினார், சட்டமாக்கினார், வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தார். அது RSS எதிர்த்தது, எதிர்ப்பை மீறி நிறைவேற்றினார். ஆட்சி வாஜ்பாயும் அத்வானியும் கவிழ்த்தார்கள். இது வரலாறு. நீங்க அடுத்த கேள்வி கேட்டீங்க, அந்த பிஜேபியோடு திமுக கூட்டணி வைக்கலையா? இல்ல, நான் என்ன கேட்கறேன், நான் பதில் சொல்லிடுறேன் சார், நீங்க சொல்லுங்க. நான் அது வாய்ப்பு இருக்கு. இப்போ நான் அது பக்கத்துல நான் போக விரும்பல. நான் என்ன கேட்கறேன், திரு பவன் கல்யாண் அவர்கள் வந்து குறிப்பா தமிழ்நாட்டில் ஒருத்தர் பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டாரு இதை பத்தி. அப்போ சனாதனத்தை ஒழிக்க நினைச்சவங்க வேரோடு ஒழிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ இதுதான் இப்போ உங்க பிரச்சனையே. நான் என்ன கேட்கறேன், 50 ஆண்டு காலம் திராவிட ஆட்சி தான், மாறி மாறி திமுக தான் ஆண்டு இருக்குது. நீங்க கூட ஒரு பேட்டியில சொன்னீங்க, சனாதனம்னா இங்க என்னது யாருமே தெரியாது, என்னன்னே தெரியாது, சனாதனம்னா என்னன்னே தெரியாது. ஏன்னா இருக்கு என்னன்னு தெரியாதுன்னு நான் வந்து சொல்லல, இத பத்தி பேசிட்டு இருக்கான் தெரியுமா, அவனுக்கு தெரியாதுன்னு. சனாதானம் முழங்குறான் தெரியுமா, மக்களை ஏமாற்றுவதற்காக கடவுளின் பெயரால், மதத்தின் பெயரால் மக்களை திசை திருப்பலாம் நினைக்கிறான் தெரியுமா. பேசின ஆடியோ இருக்கு, அது என்ன சொன்னீங்கன்னா, சனாதனம்னா இங்க யாருக்குனே தமிழ்நாட்டுல என்னன்னே தெரியாது. பொதுவா சொன்னீங்க, யாருக்குமே தெரியாது. ஏன்னா அது வரைக்கும் சனாதனம் இங்க இல்ல, இப்போ வரைக்கும் இல்ல அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லைங்க. 50 ஆண்டுகால திராவிட ஆட்சியில் சனாதானத்துக்கு இடம் இல்லை, இங்க எல்லாம் சமத்துவமா சமதர்மமா இருக்கிறோம் சொன்னேன்.
தெரியாதுன்னு சொன்ன பவன் கல்யாணுக்கு தெரியுமா சனாதானம் என்னன்ட்டு சவால் விட்டு கேட்கறேன். சனாதானத்துக்காக வக்காலத்து வாங்கி பேசிட்டு இருக்காங்க தெரியுமா? அவங்களுக்கு யாருன்னா தெரியுமா சனாதானம் என்னன்ட்டு? பெரிய பேர் அவங்க பேசுறாங்க இந்த மாதிரி. இல்ல, வாய்ப்பே கிடையாது. அப்ப சும்மா பேசுறாங்க. கண்டிப்பா சார், வந்தே மாதரம் சொல்லலன்னு பிரச்சனை. ஒரு இடத்துல ஒரு உதாரணம் சொல்றேன் சார். உதாரணம் இல்ல, நான் இருங்க நான் சொல்றேன். டைவர்ட் ஆகல, நான் கேட்ட கேள்விக்கு பதில் வரேன் சார். சொல்லிட்டேன். இல்ல நான் சொல்லிடுறேன். நீங்க சொன்னீங்க தமிழ்நாட்டுல வந்து இங்க இருக்க யாருக்குமே சனாதனம்னா என்னன்னே தெரியாது, அந்த அளவுக்கு வந்து இங்க வந்து யாருக்குமே தெரியாது, ஆனா அதை பேசிட்டு இருக்கிறாங்க 50 ஆண்டு காலமா. யாருக்குமே பொதுவா யாருக்குமே சனாதனம்னா என்னன்னே தெரியாது. நீங்க இப்படி 50 ஆண்டு காலமா என்னன்னே தெரியாத ஒரு விஷயத்த திரு உதயநிதியும் சமீப காலமா ஒரு வருஷம் இருக்கும் நினைக்கிறேன், சனாதானத்தை வேரோட இருப்புன்னு பேசிக்கிறாங்க. ஏன் பேசினார்? 50 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் சனாதானம்னா யாருக்குமே தெரியாதுன்னு சொன்னதும் திமுக தான். சொல்லுங்க, எதை மையப்படுத்தி உதயநிதி பேசினாரு? எந்த விழால உதயநிதி பேசினார்? பவன் கல்யாணம் குப்பையில போடுங்க. பவன் கல்யாணம் புடிச்சுன்னு தொங்கின்னு இருக்கிறீங்க நீங்க. பவன் கல்யாணம் எங்க சொன்னாரோ அங்கெல்லாம் சனாதானம் இருக்கு. குறிப்பா சொன்னா வடமாநிலத்துல, அதனால ஒரு வடமாநில ஒரு சாமியார் வந்து சொல்லியிருக்காரு. நீங்க இப்ப பேச்சே மாத்திட்டீங்களே. இல்ல, நீங்க சொன்ன 50 ஆண்டு கால சனாதானமே தெரியாதுன்னு சொல்லிட்டு எப்படிங்க உதயநிதி பேசினா? இருக்காரா? இப்ப இருக்கான்னு கேட்டீங்கல்ல, இருக்கான்னு கேட்டீங்கல்ல. உதயநிதி எந்த நிகழ்ச்சியில பேசினார்? சனாதன ஒழிப்பு மாநாடுல பேசினார். எதுக்காக பேசினார்? எதை மையப்படுத்தி பேசினார்? சொல்லிருங்க, அதையும் சொல்லிருங்க. இவ்வளவு கேள்வி கேட்டு நீங்க கேட்கணும்ல. இல்ல, நான் கேட்டா நீங்க டைவர்ட் பண்றீங்க. நீங்க ஞாபகம் வச்சுங்க, அன்னைக்கு அந்த மாநாட்டில் பேசுகிற பொழுது இந்த நாள் தமிழ்நாடு சந்தித்த பின்னடைவுகள், அதன் பிறகு பெரியாரால் ஏற்பட்ட எழுச்சி, அதன் பிறகு அண்ணாவால் ஏற்பட்ட எழுச்சி, அதனால் திமுகவால் கலைஞரால் ஏற்பட்ட எழுச்சி, இந்த எழுச்சியெல்லாம் இவர்களை பின்னோக்கிய காரணம் எழுச்சி கிடைச்சது, இன்னும் வளருவோம்னு சொன்னார். ஓகேங்களா? நீங்க இப்போ ஒரு 20 நிமிஷமா பேசிட்டு இருப்போம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அப்படி என்ன சனாதானத்துக்காக இவ்வளவு முட்டு கொடுத்து பேசுறீங்களா, இல்ல திமுகவையும் என்னையும் உதயநிதியோ வம்புல இழுத்து விடுறோன்றக்காக பேசுறீங்களான்னு தெரியல. எப்படி ஆளுங்கட்சியில இருக்க ஒரு அரசு அதில் செய்த தவறுகளை பொதுவா இருந்து விவாதிக்கிறோமோ அதே மாதிரி ஒரு குற்றச்சாட்டுன்னு வரும்போது நான் கேட்கிறேன். குற்றச்சாட்டே இல்லையே, இது தவறுமே இல்லையே, இது சித்தாந்த ரீதியான சண்டை. முதல் ஞாபகம் வச்சுக்கோங்க, கர்நாடகாவில் போய் திரு உதயநிதி அவர்கள் ஜட்ஜி கேட்கிறப்போ நான் வந்து என் தனிப்பட்ட காரணத்துக்காண்டி சொன்னதாக சொல்லி பின்வாங்கினார். ஆமாங்க, நான் என் தனிப்பட்ட முறையில் பேசுறதா சொன்ன, பேசல மறுத்தாரா? பின்வாங்கினாரா? பவன் கல்யாண் ஆந்திரால அரசியல் பண்றதுக்கு ஏதோ பேசினாருங்க, அது இங்கேயே தொங்கிட்டு இருக்கீங்க. எங்க துணை முதல்வர் சொல்றாரு, காமெடி பேசிக்கு எப்படி பதில் சொல்லணும்னு தெரியும், அரசியல் ரீதியா எப்படி பதில் சொல்லணும்னு தெரியும், சித்தாந்த ரீதியா எப்படி பதில் சொல்லணும்னு தெரியும். அவர் சொல்லியிருக்காரு, என்ன சொல்லியிருக்காரு. அப்போ முடிஞ்சு போச்சு. இதுக்கு ஒரு சரியான விளக்கம் ஒன்று கொடுத்தீங்க. அப்போ அந்த சனாதனம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே அந்த ஒரு குறிப்பிட்ட நீங்க சொல்ற மாதிரி அவங்களுக்கு தான் சாரும், அது அவங்களுக்கானது, அப்படியாவது சொல்லிக்கிறீங்க. இந்த நிமிடம் வரை யார் அதை பயன்படுத்துகிறார்களோ அவர்களை சாரும். அதையும் குறிப்பிட்ட சமுதாயம் இல்லை, நீங்க சொல்றீங்க குறிப்பிட்ட ஒருத்தர் வந்து இதுல வந்து பேசும். ஆமா, குறிப்பிட்ட ஆள் மட்டும் தான் சனாதானத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் பல அரசியல் கட்சி இருக்கிறது, யாரும் சனாதானத்தை ஆதரிக்கவில்லை. யாரோ ஒரு காமெடி பீஸ் சொல்லிடுச்சுன்றக்காக இப்போ வந்து என்ன சொல்றீங்கன்னா, அவர் பேசிட்டாரே, அவர் பேசிட்டு போட்டோம், எங்க ஸ்டாண்ட் நாங்கள் தெளிவாக சொல்லிட்டோம், எங்க ஸ்டாண்ட் தெளிவாக இருக்கிறோம். இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இதனால் பாதிக்கப்பட்டவர்கள், இதனால் ஒதுக்கப்பட்டவர்கள், இதனால் அடக்கப்பட்டவர்களுக்கு வாழ்வு கொடுத்திருக்கிறோம். திராவிட இயக்கம், திராவிட சித்தாந்தம் எல்லோருக்கும் எல்லாருமானது. இது தமிழ் சித்தாந்தத்தை பரப்புகிறது, பாராட்டுகிறது, ஏற்றுக்கொள்கிறது. இது தமிழ் வழிபாடு செய்கிறதை ஊக்குவிக்கிறது. இது ஆறுமுகசாமியை ஏற்றுக்கொள்கிறது. இது அனைத்து ஜாதியும் அர்ச்சகராகலாம்னு சொல்லுகிறது. இதையெல்லாம் எங்களுக்கு பிடிக்காதுங்க, இதெல்லாம் எங்களுக்கு வேலைக்கு ஆகாது, இதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், இது எங்களுக்கு அலர்ஜியாக இருக்குது, எங்களுக்கு வந்து அருவருப்பாக இருக்குன்னு சொன்னால் அதுதான் சனாதானத்தின் பார்வைன்றோம். அதுக்கு நீங்கள் ஒரு முட்டு கொடுத்தீங்கன்னா அது உங்களுடைய சித்தாந்தம், இது எங்களுடைய சித்தாந்தம். தொடர்ந்து எங்களோட பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். மகிழ்ச்சி.